இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு ஹைகோர்ட் வந்து விசாரணைக்கு முன்பு, அதாவது ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல உள்ள ஒரு செக் பவுன்ஸ் கேஸை குவாஷ் பண்றதுக்கு, அதாவது ரத்து பண்றதுக்கு செக்ஷன் 528 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பாஸ் பண்ண ஒரு ஜட்மெண்ட்ல இந்த மாதிரி ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜஸ்ல உள்ள செக் பவுன்ஸ் கேசஸை ஹைகோர்ட்ஸ் வந்து குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செக் வந்து பேங்க்ல டிஸ்ஹானர் ஆகுதுங்கிற பட்சத்துல அந்த நபர் வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் மெஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுவாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல கண்டிப்பா பிரிமா ஃபேசி மேட் அவுட் ஆயிருக்கணும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 138 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல குறிப்பிட்டிருக்க இன்கிரீடியன்ஸ், அதாவது சார அம்சங்களை பூர்த்தி பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்திலையும், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கபடி அந்த எதிரி நபர், அதாவது அக்யூஸ்ட் பர்சன் வந்து ஒரு கடனுக்காகவோ இல்ல லீகல் லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காகவோ தான் அந்த செக்கை வந்து கம்ப்ளைண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காருங்கிற பட்சத்திலையும், அந்த கம்ப்ளைண்ட்டை மெஜிஸ்ட்ரேட் வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணி, அதாவது விசாரிச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜஸ்ல, அதாவது விசாரணைக்கு முன்பு வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரியான செக் பவுன்ஸ் கேசஸ் எல்லாம் குவாஷ் பண்றதை அனுமதிக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் அட்டாச் பண்றேன், மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க.